சார் சார் ப்ளீஸ் சார் 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 நான் சொல்றதை கேளுங்க சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றதை நம்புங்க சார். என்னையா எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கன்னு சொன்னல சார். நான் ஏன் சார் கோர்ட்டுக்கு வரணும்? இவங்களாம் என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க சார். இவங்க பையன் செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ ஓட்டிட்டு போன வண்டி மோதி தான் இவங்க பையன் செத்துருக்கான், அது தெரியுமா உனக்கு? ஐயோ சார், சத்தியமா நான் எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணல சார். கடவுள் மேல சத்தியம் சார். இது பாவி பாவி வாய மூடுறா. கடவுளை ஏன்டா இருக்கிற? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நடிக்கிறியா? இன்ஸ்பெக்டர், இவனை சும்மா விடாதீங்க சார். நான் யார் மேலேயும் கார் மோதல சார். நான் உங்க காலில் வேணா விழுந்து கேட்டுக்கிறேன். நீ இப்படி சொல்ற, ஆனா நீ வண்டி மோதி தான் இவங்க புள்ள செத்தாருங்கிறதுக்கு சாட்சி இருக்கு, தெரியுமா உனக்கு? சாட்சியா? யார் சார்? அங்க பார். நீயா சொன்ன கௌரி? நான் தான் சொன்னேன். இதுல என்ன ஆச்சரியம் உங்களுக்கு? உங்களோட வண்டியில வந்தது நான் தானே. ஹாஸ்பிட்டல் போற அவசரத்துல எவ்வளவு வேகமா வண்டி ஓட்டிட்டு போனீங்க யோசிச்சு பாருங்க. எதிரில வந்தவரை பாத்தீங்களா? அப்புறம் இடிச்சு கீழே விழுந்ததை பாத்தீங்களா? என்ன ஆனாரு இறங்கி பாத்தீங்களா? இத பாருமா, இவர் ஆக்சிடென்ட் பண்ணி இவர் புள்ள இறந்து போனதை நீ நேர்ல பார்த்தல்ல? சொல்லுமா, வாயை திறந்து சொல்லு. அப்பதான் உங்க அப்பாக்கு உண்மை தெரியும். சொல்லு. ஆமாங்க, நான் பார்த்தேன். ஏன் இப்படி போய் சொல்ற சார்? இவன் அன்னைக்கு மருந்து சாப்பிட்டு இருந்தா சார். சுயநலவே இல்ல. இவ உயிரை காப்பாத்த தான் அன்னைக்கு நான் வண்டி ஓட்டினேன். யோ, கொஞ்சம் அடங்குறியா? அப்பவே சொன்னல, நீ பேச விரும்புறது எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கானே. திரும்ப திரும்ப இங்க பஞ்சாயத்து வைக்கணும்னு நினைக்காத. கான்ஸ்டபிள் சார், அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க, கேஸ ஃபைல் பண்ணிடுவோம். ஓகே சார். அவசரப்படாதீங்க. என் மாப்பிள்ள அந்த மாதிரி ஆள் இல்ல. வழியில யாருக்காவது அடிபட்டா கூட இறங்கி போய் உதவி செய்வாரு. அவர் மேல பழி சொல்லி உள்ள தள்ளுறீங்களே. ஹலோ, வாய மூடுங்க. பழி சொல்ல நினைக்கிறது நானோ இல்ல இவங்களோ இல்ல, உங்க பொண்ணு. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அநியாயமா என் தம்பியை கொன்னுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உன்னால எப்படி இப்படி நடிக்க முடியுது? பாவி. என் வயிறு எரிதுடா பாவி. உனக்கு உன் மாமா பொண்ணு மேல ஆசை இருந்தா அதுக்கு என் புள்ள உயிரை பலி கொடுத்துதான் நீ சாதிச்சுக்கணுமா? இப்படி பண்ணிட்டியே, நீ நல்லா இருப்பியா? நாசமா போவ. அம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னையா அப்படிலாம் சொல்லாதீங்க. இவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதான் பார்த்தமே உன் மாப்பிளோட லட்சத்தை கல்யாண மண்டபத்திலேயே. எவ்வளவு திருட்டுத்தனம், எவ்வளவு கேப் மார்த்தனம், எவ்வளவு தகுடு தத்தம், என்ன நாடகம், திருட்டு ராஸ்கெட். சார் ப்ளீஸ். நீ பேசாத. ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஹலோ, நிறுத்துறீங்களா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல உங்க வீடா? இத பாருங்க, நான் இப்ப கேஸ் எழுதி ஆகணும். நீங்க எது பேசணும்னாலும் கோர்ட்ல பேசிக்கங்க. இதுல யாரு தப்பு செஞ்சிருக்கா யார் தப்பு செய்யலன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இன்ஸ்பெக்டர், இது அபாண்டம். யார் வேணாலும் யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நேர்ல பார்த்தேன், பக்கத்துல நின்னு பார்த்தேன்னு என்ன வேணா சொல்லலாம். சொல்றது சரியா? சுமத்துற குற்றம் சரிதானான்னு நீங்க தான் சார் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இல்ல சார், இப்பதான் நான் அக்யூஸ்டே கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், நான் அவரை ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன் சார். நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்தாங்க அதுக்கான ரெக்வெஸ்டேஷன் லெட்டர். நீங்க முதல்ல போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. அது வரைக்கும் ஜாமீன்ல எல்லாம் விட முடியாது. என்னங்க? ஏன் சார் விட முடியாது? என்ன சார் விபரம் எல்லாம் பேசுறீங்க? தாலி கட்டின பொண்டாட்டியே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன் புருஷன் தான் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணாருங்க. அதை இல்லைன்னு எழுத சொல்றீங்களா? இப்போதைக்கு ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது சார். ஐயா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. அவ ஏதோ புத்தி பேதலிச்சு போய் இப்படி பேசுற ஐயா. அவ சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ,
மூத்த பொண்ணோட தப்பான காதலை காப்பாத்துறதுக்காக இப்படி சின்னவள புத்தி பேதலிச்சவன்னு சொல்றீங்களே? வாயை மூடுங்கம்மா. சார் நிறுத்துறீங்களா? முதல்ல நீங்க எல்லாம் வெளியே போங்க. கௌரி யோ, நிறுத்தியா? இன்ஸ்பெக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த ஆள அவர் பொண்ணோட பேச விடாதீங்க. சாட்சியை கலைச்சிடுவார் சார். ஆமா, ஏங்க, இவ நான் பெத்த பொண்ணுங்க, என் ரத்தம். உங்க ரத்தம் தாங்க, யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா உங்க ரத்தம் தான் அவ புருஷன் கொன்னுட்டாருன்னு சொல்றா. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இத பாருங்க, என் தம்பி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு வெறும் துக்கம் தான் இருந்தது. ஆனா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னவனே இவன் தான் இவ சொல்லும் போது கோவம் வராம என்ன வரும்? சார் நான் யாரையும் கொல்ல சார், என்ன நம்புங்க சார். ஓ, என்னையா பாத்துட்டு இருக்க? புடிச்சு எடுத்துட்டு போயா. ஐயோ சார், நம்புங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். சார் சார் என்ன விட சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பேசிக்கங்கன்னு சொன்னேன்ல. உங்களை கிளம்ப சொன்னேன்ல. கிளம்புங்க சார் முதல்ல. இப்படி பண்ணிட்டாள பாவி. என் மாப்பிள்ள தங்கமான ஆளு, ஒரு தப்பு தண்ட பக்கம் போக மாட்டாரு. என் மானத்தை காப்பாத்ததா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு. இந்த படுபாவி அவரை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சுட்டாளே, நான் என்னங்க பண்ணுவேன்? சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் சூடா இருக்காரு. இப்ப இங்க எதுவும் பேசிக்க வேணாம். எப்படியும் கோர்ட்டு கூட்டிட்டு போவார்ல, அங்க போனா நம்ம ஈஸியா ஜாமீன் எடுத்துலாம் சார். தாங்க முடியலையே. விடுங்க சார், நான் தான் சொல்றேன்ல. இப்ப நம்ம எதுவும் பேசிக்க வேணாம் சார். உங்க மாப்பிள்ளை தப்பு பண்ற பட்சத்துல கண்டிப்பா அவரை வெளியே எடுத்துலாம் சார். கோர்ட்டு கேஸ் நாளை கழிச்சு வருஷத்தை இழுத்துருவாங்களே, அதுதாங்க எனக்கு பயமா இருக்கு. என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த பாவத்துக்கு அவர் ஏங்க இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இத பாருங்க சார், நான் இப்ப கோர்ட்டுக்கு தான் போறேன். உங்க மாப்பிள்ளை ஜாமீன் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டு வரேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் சரிங்க. பாருங்க. சண்டாளி, நீ எல்லாம் எதுக்கடி உயிரோடு இருக்க? என்னங்க? வேண்டாங்க. விட்டுடுங்க. அவனே உள்ள போனதுக்கு அப்புறம் நீ எதுக்கடி உயிரோடு இருக்க? வேண்டாங்க, விடுங்க. விடு லட்சுமி. செத்து போலடி. நல்லவங்க எல்லாம் போறாங்க, நீ எதுக்கடி உயிரோடு இருக்கணும்? என் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிட்டீடி. விடு. இந்த தர்தரம் பிடிச்சவ எனக்கு புண்டே இல்ல. வாய் குசாம இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாளே, படுபாவி. வாழ்க்கை கொடுத்த மகராசன உள்ள தள்ளி அழகு பாக்குறாளே, இவ எதுக்கு உயிரோடு இருக்கணும்? என்ன சார் இது? அநியாயமா இருக்கு. இந்த கேஸ்ல இருக்க ஒரே சாட்சி இந்த பொண்ணு தான். இந்த ஆள் அவளை அடிச்சு கொன்னுடுவார் போல இருக்குது சார். சார் என்ன சார் இதெல்லாம்? சார் இதெல்லாம் சரியா படல சார். கௌரி இவரோட பொண்ணா இருக்கலாம். இந்த கேஸ்ல இவதான் சாட்சிங்கிறப்போ இவரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது எதுவுமே சரியா வருது இன்ஸ்பெக்டர். நானும் அதாம்மா நினைச்சேன். இது பாருங்க இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வச்சு இந்த அடி அடிக்கிறாருன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கொலையை பண்ணிடுவாரு. ஆமா. அம்மா வேண்டாம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. அபாண்டமா என் மாப்பிள்ளை மேல பழி போடுறாங்கிற ஆதங்கத்துலதான். சார் நிறுத்துங்க. உங்க பொண்ணு உங்க மாப்பிள்ளைங்கிறதெல்லாம் அங்க வீட்டோட வச்சுக்க. இங்க இந்த பொண்ணு எங்களுக்கு சாட்சி.
உங்களால இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. ஆபத்து வருங்கிறது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு கிட்ட பேசி இவ மனச மாத்த ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? ஐயோ, ஆமா இன்ஸ்பெக்டர், 1000 தான் இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த ராஸ்கல் இந்த பொண்ணோட புருஷன். அவனுக்கு இவ அக்கா மேல ஒரு கண்ணு வேற. கட்டையில போறவன் இந்த அசிங்கத்தை எல்லாம் முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தா என் புள்ள எனக்கு இல்லாம போயிருப்பானா? போதும், நிறுத்துங்கம்மா. ஏம்மா கௌரி, நீ வீட்டுக்கு போறியா? நான் எதுக்கு சரியா உங்க வீட்டுக்கு போகணும்? இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என் வீட்டுக்காரர் செஞ்சு கொலையை நான் பார்த்தேன்னு சொன்னேன். பார்த்த கொலைக்கு சாட்சி சொல்ல ரெடியா இருக்கு. எங்க வீட்டுக்கு நீங்களே என்ன அனுப்பணும்னு நினைச்சாலும் நான் போறதா இல்ல. அதே சமயம் இவங்க வீட்டுக்கு போறதுக்கும் எனக்கு அவசியம் இல்ல. கௌரி, அப்படிலாம் சொல்லாதம்மா. இங்க பாரு, உங்க வீட்ல தப்பி தவிர நீ ஒருத்திதான் நல்லவளா இருக்க, தர்மத்துக்கு கட்டுப்பட்டவளா இருக்க. உன்னை இவங்க இப்படியே இருக்க விட மாட்டாங்கம்மா. நீங்க இருங்கம்மா. கௌரி, உனக்கு இவங்க 2 பேர் வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லைன்னா நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுங்க சார். ஒரு ஹோம் இருக்கு. யூசுவலா என்கிட்ட வர கேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அந்த ஹோம்ல தான் தங்க வைப்போம். ஹோம்னா லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி நினைச்சுக்கமா. 2-3 நாள் தானே, அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீயும் அங்க நிம்மதியா இருக்கலாம். என்னோட பாதுகாப்புல இருக்கிறதுனால என்ன மீறி உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் வராது. வேணாம் கௌரி, சொன்னா கேளு. தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. நான் உன்னை அடிக்கல, இனிமே உன்னை நான் தொடவே மாட்டேன். என்ன நம்புமா, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு வேணாலும் கேக்குறேன். வாயை மூடுங்க. உங்களுக்கு உங்க கொலைகார மாப்பிள்ள தான் முக்கியம்னு எப்ப முடிவு பண்ணீங்களோ அப்பவே நான் இல்ல நான் ஆயிடுச்சு. பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ற ஹோம்க்கு நான் போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எப்ப போகணும்னு சொல்லுங்க. சார், அந்த லேடி கான்ஸ்டபிள இவங்க கூட அனுப்பி அந்த ஹோம்ல விட்டுட சொல்லுங்க. நீ உள்ள வாமா. சூர்யா எங்கங்க? அவன் கார்ல தான் இருக்கான். சரி வாங்க போலாம்.
கௌதம் இப்படி பண்ணிட்டாங்களேடா, என்னால நம்பவே முடியலப்பா. நீ செத்து போன துக்கத்தை இந்த படுபாவி எப்படி கரைக்க போறன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த. நீ ஆக்சிடென்ட்ல சாவல, திட்டம் போட்டு அந்த படுபாவி உன்னை கொலை பண்ணிட்டான்னு அவ பொண்டாட்டிய சொல்றாளே. கடவுளே கடவுளே, இப்படி கூட இருப்பாங்க இவங்க எல்லாம்? என்ன ஜென்மம் இவங்க எல்லாம்? எதுக்கு மனுஷனா பிறக்கணும்? காட்டுல வேட்டையாடி திங்க மிருகமா பிறந்திருக்கலாம்ல. இல்ல இல்ல, அது தப்பு. நான் அப்படி சொல்லக்கூடாது. மிருகம் கூட பசி எடுத்தா தான் கொல்லும். இவன் பழி எடுத்து கொண்டு இருக்கான். ஐயோக்கே ராஸ்கல், அவனை நான் சும்மா விட மாட்டேன். சத்தியமா நான் அவனை வாழ விட மாட்டேன். அப்பா, தாங்க முடியல சூர்யா. என் புள்ளைய திட்டம் போட்டு கொண்டு இருக்கானுங்க. ஏன் இந்த காய்கறி அவங்க அப்பா எல்லாருமே உடந்தையா இருந்திருக்காங்க. இந்த பாவிக்கு தெரியாம போச்சே. நல்லவங்கன்னு நான் நம்பினே. என்னங்க நீங்க இப்படி கொஞ்சம் வாங்க. என்னால முடியல கோமதி. என் பொண்ணு 1000 தடவை சொன்னா இந்த கல்யாணம் வேணாம், இந்த சம்பந்தம் வேணாம், வேற பொண்ணு பார்க்கலான்னு சொன்னாலே இந்த பாவி கேட்கலையே. என் புள்ள ஆசைப்பட்டான்றத தவிர நான் வேற எதையுமே பார்க்க மறந்துட்டேன். இனிமே பேசி என்னங்க புண்ணியம்? இல்ல குமதி, பேசணும், பேசித்தான் தீக்கணும். இவன் சாவு ஒண்ணு இயற்கை நடக்கல, ஆக்சிடென்ட் ஆனது விதின்னு என்ன நானே ஏமாத்திக்க தயாரா இல்ல. இவனை கொன்ன ஐயோக்கேன 2ல 1 பார்க்காம நான் விட மாட்டேன், பார்க்காம விட மாட்டேன். கௌதம், விட மாட்டேன்டா. ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணமான பொண்ணு, அவ புருஷன் செஞ்ச தப்ப துணிச்சலா வந்து போலீஸ் கிட்ட சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தான் குடும்பம் மொத்தமா தன்னை விரோதியா நினைச்சாலும் பரவாயில்ல, தர்மம் வாழணும்னு நினைக்கிறா. அவளுக்கு இருக்கிற உணர்ச்சி கூடவா நமக்கு இல்லாம போயிடும். யாருப்பா அப்படி சொன்னாங்க? நிச்சயமா அவனுக்கு கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும். பத்தாதுமா, பத்தாது. அவன் துடிக்கணும், அணுவா துடிக்கணும். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தள்ளி போடாம இப்பவே அவன் அனுபவிக்கணும். ஐயோ, என் புள்ள, என் புள்ள எத்தனை உசுரை இவன் காப்பாத்தி இருக்கான். அன்னைக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட அவசரமா ஆபரேஷன் சொல்லிட்டு போனானே. உசுரை காப்பாத்துறதே பொழப்பாருங்களோட உசுரை நாம காப்பாத்த முடியாம போச்சு, காப்பாத்த முடியாம போச்சு. ப்ளீஸ் பா, அழாதீங்க. முடியலடா, முடியல. 3 புள்ள பெத்தாலும் இவனை தாண்டா நான் தவம் இருந்து பெத்தேன். சின்ன வயசுல நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அண்ணனுக்கு அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு இவனை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தலடா. கேட்டு பாருங்க அம்மாவை. இவன் ஆசைப்பட்ட எதையும் இது வரைக்கும் நான் இல்லைன்னு சொன்னது இல்லப்பா. போட்டுக்கிற துணிமணி, திங்கிற சாப்பாடு, போயிட்டு வர வண்டி, படிச்ச படிப்பு, பாக்குற வேலை, எல்லாமே எல்லாமே இவன் ஆசைப்பட்ட மாதிரி தானப்பா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா மொத்தமா நம்மளுடைய எல்லா ஆசைக்கும் அந்த படுபாவி கொல்லி வச்சுட்டானே. ஐயோ, என்னால தாங்கவே முடியலையே. என் புள்ள போயிட்டானே, அவனை கொலை பண்ணிட்டாங்களே. கௌதம், கௌதம், அப்பா, கௌதம், கண்ணு திறந்து பாருங்க. ஐயோ,